Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 8th சாப்டரில் எக்ஸசைஸ் சம்ஸில் ஃபஸ்ட்டு சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். From the following particulars, prepare a bank reconciliation statement of Jaykumar as on 31st December 2016. இதில் ஃபஸ்ட்டு ஏபிசி 3 டிரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். அதில் ஏழு வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு ₹7,130. பியில் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட் ₹1,000. சியில் ஏ கஸ்டமர் ஹேஸ் டெபாசிட்டட் 800 இன்டு த பேங்க் டைரக்ட்லி. இந்த மாதிரி 3 டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. யூஸ்வலாக நம்ம பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது இப்போ கேஷ் புக்கு பாருங்கள், சைடில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். கேஷ் புக்கில் டெபிட் சைடு என்ன வரும்? ரெசிப்ட்ஸு. கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸு. ரெசிப்ட்ஸு பேமெண்ட்ஸுன்னு இருக்கும். அதே பாஸ்புக்கில் டெபிட் சைடு வித்ட்ராயல்ஸு, கிரெடிட் சைடு டெபாசிட்ஸு. இப்போது இந்த ரெசிப்ட்ஸும் டெபாசிட்ஸும் சேமாக டேலி ஆகணும். இங்கே 1000னா இங்கே 1000 பேலன்ஸ் வரணும். அதே மாதிரி பேமெண்ட்ஸ்னு இஷ்யூ பண்ணுறது, செக் இஷ்யூ பண்ணுறது, அப்புறம் பேமெண்ட் யாருக்குன்னா கேஷ் கொடுக்குறது, அந்த மாதிரி இது பேமெண்ட் சைடும் வித்ட்ராயல் சைடும் சேம் அமௌண்ட் வரணும். அப்படி டேலி ஆச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் எனி டிஃபரன்சஸ் பிட்வீன் தீஸ் 2 புக்ஸ் இதில் டிஃபர் ஆகுற அமௌண்ட்னா தான் பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். இப்போ ரெசிப்ட் சைடு பாருங்கள், டெபிட் சைடு ஆஃப் கேஷ் புக் இஸ் டேலிட் வித் கிரெடிட் சைடு ஆஃப் பாஸ்புக் டெபாசிட்ஸ். அப்போ ரெசிப்ட்ஸும் டெபாசிட்ஸும் ஈக்குவலாக வரணும். அப்படி வரலன்னா ஏன் வரல, அதுக்குரிய காசஸ் என்ன, ரீசன்ஸ் என்ன, அந்த டிரான்சாக்ஷன் வச்சு தான் இங்கே பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கிரெடிட் சைடு ஆஃப் கேஷ் புக் என்னது? பேமெண்ட்ஸ் தானே. is tallied with debit side of passbook withdrawals. அப்போது payment equal to withdrawals, receipts equal to deposits. இதுதான் மெயின் பாயிண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது. சரி, இந்த சம்மில் நம்ம எப்படி போடணும்னா பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st December 2016 அதெல்லாம் போட்டோம். அப்போது இஃப் cash book balance is given, we have to see the opposite book status. Opposite book na passbook, whether increased or decreased. அதோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அவங்களே சம்மில் கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு? 7,130. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் போட்டோம். இப்போது செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட், அதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் வரும்னு பாருங்கள். இப்போ கேஷ் புக்கில் டெபாசிட் பண்ண உடனே ரெசிப்ட் சைடு தான் என்ட்ரி போடும் இல்லையா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நாட் கிளியர்டு அப்படின்னா என்ன மீனிங்? பேங்க்குக்கு போயிட்டு அந்த அமௌண்ட்டு செக்கும் டெபாசிட்டும் ஆகலை, கிளியரன்ஸ் அது ஃபர்தராக ஸ்டெப்ஸும் நடைமுறையில் இல்லை, ஆக்டிவிட்டி இல்லை, நோ என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் கிளியர்னால் அதோட மீனிங் தான். அப்போது இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேஷ் புக் கொடுத்துருந்தா பாஸ்புக்கோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும். இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்புக்கோடைய அமௌண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ இட் ஷுட் பி டிக்ரீஸ்னால என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். அதனால தான் இந்த லெஸ் காலத்தில் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு ₹1,000 நம்ம லெஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட் 1000. அடுத்தது பாருங்கள், சியில் எ கஸ்டமர் ஹேஸ் டெபாசிட்டட் 800 இன்டு த பேங்க் டைரக்ட்லி. கஸ்டமர் டைரெக்டாக வந்து பேங்க்லேயே போய் டெபாசிட் பண்ணிட்டார். அப்போ இந்த டெபாசிட் காலத்தில் என்ட்ரி ஆகிட்ருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுனாலே பாஸ்புக்கு தானே நம்ம பார்க்க போகிறோம். இட் ஷுட் பி ஆடட். இன்க்ரீஸ்னால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆடில் டைரக்ட் டெபாசிட் பை அ கஸ்டமர் 800. அவ்வளோதான். இந்த 2 அமௌண்ட்டை ஆட் பண்ணால் 7,930. அதுலேருந்து ₹1,000 மைனஸ் பண்ணால் 6,930. என்ன பேலன்ஸு? பேலன்ஸஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.